கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 5 கிராமம் அருகே உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் நடத்திய பிறந்தநாள் விழா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடந்த போலீஸ் ரெய்டானது அதற்கு மேல் பெரிய சர்ச்சையும் கிளப்பியிருக்கு. 5 கிராமம் அருகே ஒரு தனியார் ரிசார்ட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடப்பதாக, அங்கே அரசால் தடைப்பட்ட உயரக போதைப் பொருட்களுடன் வெளிநாட்டு மதுபானங்களுடனும் விடிய விடிய பார்ட்டி நடப்பதாகவும் போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் நள்ளிரவில் அந்த ரிசார்ட்டை சுற்றி வளைச்சிருக்காங்க. அதிரடியாக உள்ளே நுழைந்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அப்போது பெருமளவு போதைப் பொருட்கள் அங்கு கைப்பற்றப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குலசேகரத்தைச் சேர்ந்த கோகுல் கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி தம்பி கோவிந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இவர்கள் 8 பேருமே ஜெயிலில் உள்ளாங்க. இவர்களிடம் மேலும் தகவல் கிடைக்கக்கூடும் என்பதால் போலீசார் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டு வராங்க. இந்த விழா இந்த அளவுக்கு பரபரப்பை தர காரணம் கோகுல் கிருஷ்ணன் என்பவர்தான். இவர் முன்னாள் எம்எல்ஏவின் பேரன் ஆவார். கோகுல் கிருஷ்ணன் குடும்பம் கடந்த 5 வருடங்களாகவே ஈவெண்ட் ஆர்கனைசர் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்திருக்காங்க. இந்த நிறுவனம் மூலம் பல மாநிலங்களில் உள்ள ரெசார்ட்டுகள், சொகுசு லாட்ஜ்கள், பீச் ரிசார்ட்டுகள் போன்ற இடங்களை சீசனுக்கு ஏற்ப அக்ரிமெண்ட் செய்து கொள்வாங்க. கோகுல் கிருஷ்ணன் மற்றும் அவரது தம்பி கோவிந்த் கிருஷ்ணா இருவருமே சேர்ந்து வெளி மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல குழுக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி போலீஸ் கெடுபிடிகள் இல்லாத இடங்களை தேர்ந்தெடுத்து ரிசார்ட்டுகள் அல்லது சொகுசு விடுதிகளை ஒப்பந்தம் செய்வாங்க. கல்ச்சுரல் புரோகிராம் என்ற பெயரில் விழாக்களை நடத்தி வெளிநாட்டு பானங்கள், உயரக போதைப் பொருட்கள், டான்ஸ் நிகழ்ச்சிகள், சட்டவிரோத செயல்கள் என அனைத்தையுமே நடத்தியிருக்காங்க. குறிப்பாக போதையின் உச்சத்தில் கணவன் மனைவி மாறி மாறி உடலுறவில் ஈடுபடும் அதிர்ச்சி நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இவற்றுக்கெல்லாம் தனித்தனியாக கட்டணங்களும் வசூலிக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் ஆசையை தூண்டும் வகையில் அழைப்பு விடுவிக்கப்பட்டு பலரை பார்ட்டிகளில் பங்கேற்க வைத்திருக்காங்க. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், குடும்ப சுமையால் விரக்தியாக இருப்பவர்கள், தனிமையில் வாழ்பவர்கள் போன்றவர்கள் இது போன்ற பார்ட்டிகளில் பங்கேற்றிருக்காங்க. நுழைவு கட்டணமாக 1000 முதல் 2000 வரை வசூலிக்கப்படுகிறது. பார்ட்டிக்குள்ளே சென்றதுமே நிகழ்ச்சிகளை பொறுத்து கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட்டிருக்கு. அதாவது கோகுலகிருஷ்ணன் ஒரு பார்ட்டியை நடத்தினால் 25 முதல் 50 லட்சம் வரை லாபம் சம்பாதித்து வந்தது தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு குமரி ரிசார்ட்டில் நடந்த சோதனையில் 2 சொகுசு கார்கள், 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மது பாட்டில்கள், MDMA, LSD, கொக்கைன், மார்பின் போன்ற பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இவை யார் மூலம் வந்தது, எந்த புரோக்கர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வராங்க. இந்த சம்பவத்துக்கு திரைமறையில் சில விஐபிகள் தொடர்பு உள்ளதாக சந்தேகம் எழுந்திருக்கு. மாவட்டத்தில் மேலும் பரபரப்பும் நிலவிருக்கு. போலீசார் ரகசிய விசாரணை விரிவுபடுத்தியும் வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.